உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் வர்ஷிப் மற்றும் ரிவைவல் நைட் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வசனத்தை பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோ. பிரியமானவர்களே, அதை தான் நான் சொன்னேன். இங்கே பாருங்க, கிறிஸ்துவையே நம்ம மாம்சத்தில் நேசிக்கிறது ஒன்று இருக்கு, ஆவியில் நேசிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. ஹல்லேலூயா. என்ன செய்கிறோம்? ஐயோ பிரதர், எனக்காக ஆண்டவர் பிரதர் சிலுவையில் மரிச்சார் பிரதர், எனக்காக ரத்தம் சிந்துறார். சில பேர் பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏசப்பா, எனக்காக சிலுவையில் மறித்தீங்களே, எனக்காக நீங்கள் காயப்பட்டீங்களே. எல்லாம் நல்லது தான் பாருங்க, எல்லாம் உண்மைதான். கண்டிப்பாக அந்த உணர்வுலாம் இருக்கணும். ஆனால் அதே நிலைமையில் இருந்துடக்கூடாது. இந்த உள்ள இருக்கிற ஆவியானவர் என்னவா செய்வாரு? சரி, நான் உனக்காக மரித்தேன், உனக்காக நான் ரத்தம் சிந்தி காயப்பட்டேன், எதற்காக நான் அதெல்லாம் செஞ்சேன்? உனக்காக. எதற்காக நான் உனக்காக மரித்தேன்? எதற்காக நான் உனக்காக உயிர்த்தேன்? வா, அதை நோக்கி உன்னை கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் ஆவியில் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல். ஹல்லேலூயா. மாம்சத்தில் மட்டும் நீங்கள் உங்கள் ஆண்டவரை நினச்சிக்கிட்டே இருந்தீங்க, நீங்கள் அடுத்த கட்டத்தில் என்ன செய்யணுன்றது உங்களுக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறாரு பவுல், எப்பா நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறியோம், அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் கிறிஸ்துவ உள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படி காட்டுறாரோ அப்படி பார்க்கும்போது தான் அடுத்த வசனம் பார்க்குறோம். 16 வசனம், புது சிருஷ்டி ஆகிறத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், எதையுமே மாம்சத்தில் யோசிக்காதீங்க. எந்த காரியத்தையும், ஊழியத்தையும் சொல்கிறேன், எந்த டிசிஷனும் சொல்கிறேன், மாம்சத்தில் நம்ம யோசித்தோம்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் கடவுளையே நீங்கள் வணங்குவது மாம்சத்தில் வணங்குனீங்கன்னா அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி உலகத்தில் பெரும் பகுதி மக்கள் அதை தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள், அதை தான் செய்துக்கிட்டு இருக்க. ஏதோ ஒரு பாரம்பரியமாக கடவுளை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த கடவுள் யார் என்ற வெளிப்பாடு கிடையாது மாம்சத்தில். இன்னைக்கு ஒரு உலகத்தில் கிறிஸ்தவர்களே சொல்கிறேன், எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது. அந்த பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னமா செய்கிறாங்க? வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக கஷ்டப்பட்டார் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு வாரமும் கண்ணீர் விட்டு திரும்ப வீட்டுக்கு போயிடுறாங்க. அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், அதனால் என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குது, என் மேலே ஒரு திட்டம் இருக்குது. அது எதற்காக? அதை சிலுவையில் எனக்காக பாவங்களை சுமந்தார், எந்த நோக்கத்துக்காக, என் மேல் எந்த திட்டம் வைத்து செய்தார், அந்த நோக்கத்துக்காக நான் பயணம் செய்வேன்னு கிளம்பி அதை நோக்கி போகிறாங்க பாருங்க. ஆவியானவரின் துணை கொண்டு அவர்கள் தான் வாழ்க்கையில் சாதிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரையே பாருங்க, மாம்சத்தில் ஆண்டவருக்கு வைராக்கியமாக நின்ன சில பேரை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஆவியில் இல்லாமல் மாம்சத்தில் ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பை எப்படி காட்டுறாங்களாம்? மாம்சத்தில் காட்டுறாங்களாம். நான் பாரு ஆண்டவர் எப்படி நான் நேசிக்கிறேன், ஆண்டவர் முன்னாடி ஃப்ரெஷ்ஷில் காட்டுறாங்க. ஃப்ரெஷ்ஷில் காட்டி ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாமா? அப்படி நான் கர்த்தருக்காக நிற்கிறேன் பிரதர், நான் கர்த்தருக்காக நிற்கிறேன், நான் கர்த்தருக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில
சில பேர்லாம் செய்கிறாங்க பாருங்க. ஆனால் அதுக்கு ஆண்டவர் கொடுத்த பதிலையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. யோவான் 18வது அதிகாரம் 10வது வசனம் பார்க்குறேங்க. சீமோன் பேதுரு தன் இடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். ஹல்லேலூயா. பாருங்க என்ன பண்ணுறாரு பேதுரு. ஆண்டவர் மேலே இருக்கிற வைராக்கியத்தை காட்டுறான்டா, எங்கள் ஆண்டவர் ரபியை எங்கள் போதகரையாட அரெஸ்ட் பண்ண வரைக்கும் சொல்லி கத்தி எடுத்து ஒருத்தவன் காதையே வெட்டிட்டாரு பாருங்க. ஒருத்தவர் காதையே வெட்டிட்டாரு ஆண்டவர் முன்னாடி. அது ஃபுல் ஆஃப் என்னது, ஃப்ளஷ் தான். ஸ்பிரிட்டா, ஆவியானவர் வெட்ட சொல்லுவாரா? கிடையாது. என்ன பண்ணுறார், எடுத்து தனக்கு இருந்த அன்பை காட்டுறேன், மாம்சத்தில் காட்டுறேன். இதை நான் சொன்னேன், உங்களுக்குள்ள நீங்கள் தேவன் மேலே இருக்கிற அன்பை ஒரு பக்கம் மாம்சமும் கைட் பண்ணும், ஒரு பக்கம் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் கைட் பண்ணுவார். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, எழும்பி போய் அவர் அந்த வேலைக்காரனை வெட்ட போயிருக்கிறாரு. தலையை வெட்ட போனாரா, என்னத்தை வெட்ட போனான்னு தெரில, ஆனால் அவர் காதை வெட்டிட்டாரு. மாம்ச வைராக்கியம், மாம்ச கோபம். ஆண்டவர் மேலே நான் ஆண்டவருக்காக போராடுவேன், ஆண்டவருக்காக நான் உயிரை கொடுப்பேன், ஆண்டவருக்காக நிற்பேன் அப்படின்றதெல்லாம் இங்கே இல்லை பாருங்கள். பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்ம கொஞ்சம் ஞானமாக இருக்கணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை கேட்கணும். நம்ம இந்த ஆண்டவருடைய கைடன்ஸில் இருக்கணும் பாருங்கள். இவர் என்ன பண்ணுறாரு, எடுத்து வெட்டுறாரு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. பிரதர் அண்ட் சிஸ்டர், மாம்ச வைராக்கியம், ஆண்டவர் மேலே இருக்கிற மாம்சீக அன்பு கூட சொல்கிறேன், பிதா நமக்கு வைத்திருக்கிற பாத்திரத்தில் நம்மை பானம் பண்ண விடாமல் தடுத்து விடும். ஆவியில் ஆண்டவரை நேசித்து பாருங்க. இந்த வார்த்தை சொல்லுகிறபடி ஆண்டவரை நேசித்து பாருங்க. இந்த வார்த்தை யாரையும் கத்தியா எடுத்து குத்த சொல்லவில்லை. இந்த வார்த்தை யாரையும் கத்தியை எடுத்து காதை வெட்ட சொல்லவில்லை. இந்த வார்த்தைகள் எந்த மனிதனையும் கொலை செய்ய சொல்லவில்லை. இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் மேலே அன்பு பாசம் எனக்கு இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபத்தினால எத்தனை பேரை கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆண்டவரே, அவன் அழிஞ்சு போனோம், இவன் அழிஞ்சு போனோம். ஆண்டவர் அதை செய்ய சொல்லலை பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இது என்ன ஆச்சுன்னா, பேதுரு மாம்சீகத்தில் கடவுள் மேலே இருந்த அன்பை காட்ட பார்த்தாரு. பிரியமானவர்களே, உங்கள் அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக காட்ட பாருங்க. இங்கே மாம்சீகத்தில் எழும்புனீங்கன்னா அது கொஞ்ச நாள் தான் நிற்கும். ஆண்டவர் மேலே இருக்கிற அன்புலாம் கொஞ்ச நாள் ஹையாக இருக்கும், கொஞ்ச நாள் டவுனாக இருக்கா. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மாம்சீகத்தில் ஆண்டவரை நேசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாள் வைராக்கியமாக ஆண்டவரேன்னு வரோம் பிரதர், கொஞ்ச நாள் அப்படியே டவுன் ஆகிடுறோம் பிரதர். கொஞ்ச நாள் அப்படியே வைராக்கியமாக நிற்கிறோம் பிரதர், கொஞ்ச நாள் அப்படியே இறங்கிடுறோம் பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்களா? செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு நேசித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆவியில் நேசித்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை மாம்சத்தில் நேசித்து கொண்டிருக்கிறீர்களா? மாம்சத்தில் நேசித்தா கொஞ்ச நாள் இப்படி கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா பேதுரு அப்படி தான் இருந்தார். 5 வசனம் தாண்டி போல அதுக்குள்ளே அவர் ஆண்டவரை மறுதளிக்கிறாரு. என்னையா காதை வெட்ட வந்த பேதுரு தான்யா எவ்வளவு கோவம் வந்துச்சு ஆண்டவர் மேலே அந்த அன்பை காட்டுறதுக்கு பொங்கி எழுந்தாரியா. எங்கேயா போச்சு இந்த மாம்சம்? இந்த மாம்ச அன்பு எங்கே போச்சு? எங்கே காணோம்? பேதுருக்கிட்ட பார்க்குறோம், கீழே பார்க்குறோம் 17வது வசனம். அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷருடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றால், அவன் நான் அல்ல என்றான். பாருங்க, மாம்ச அன்பு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு வேலைக்காரனுடைய காதையை போய் வெட்டிச்சு. மாம்ச அன்பு ஒரு வேலைக்காரனுடைய
காதையை போய் வெட்ட வச்சுது. அதே மாம்ச அன்பு என்ன தெரியுமாச்சு, அன்னைக்கு நைட்டுக்குள்ள விடியறதுக்குள்ள, இயேசு எனக்கு யாருன்னே தெரியாதுப்பா, இயேசுக்காக நிப்போம் பிரதர், இயேசுக்காக போராடுவோம் பிரதர் அப்படின்னு சொன்ன ஆள் தான் அடுத்த சில மணி நேரங்களில் ஒரு வேலைக்காரி, அங்கனாவது வேலைக்கார மாம்ச அன்பு என்ன பண்ணுச்சு, ஒரு வேலைக்காரனிடையே கொலை பண்ண போச்சு. அதே மாம்ச அன்பு ஒரு வேலைக்காரி, வேலைக்காரி, ஒரு லேடி, அதுவும் ஒரு லேடி கிட்ட பயந்துச்சு அந்த மாம்ச அன்பு. அங்க பிரதான ஆசாரியனின் வேலைக்காரன்கிட்ட அப்படி நின்றுச்சு, எலும்புறேன் அப்படின்ட்டு. இங்க ஒரு வேலைக்காரி, காவல் காக்கிற வேலைக்காரி கிட்ட வந்து அந்த மாம்ச அன்பு என்ன தெரியுமா ஆயிடுச்சு, படிந்து விட்டது, அமுங்கி விட்டது. ஹல்லேலூயா. பிரியமான, இதுதான் நான் சொன்னேன், ஒரு நாள் ஹைல நிற்க வைக்கும் மாம்சம், ஒரு நாள் டவுன்ல நிற்க வைக்கும். இயேசு மேல நீங்க மாம்சத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா நான் சொல்றேன், ஒரு நாள் ஹைல நிற்பீங்க, ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, ஒரு நாள் நல்லா பாட்டு பாடுவீங்க, அடுத்த நாள் டவுன் ஆகிடுவீங்க. ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, என்னம்மா நடந்துச்சு, பேதுரு நினச்சாரு இப்போ நம்ம காதை வெட்டின ஒன்று ஜீசஸ் அப்படியே பூமி அதிர்ச்சிலாம் பண்ணி ஒரு மிராக்கல் பண்ணி இவங்களுக்கு ஏதாவது ஒரு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணி இங்கிருந்து நம்மளை காப்பாற்றிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நினைப்பு நம்ம பேதுருக்கு மாம்சத்தில் யோசிச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். எப்படியாச்சும் இங்கேருந்து காப்பாற்றி, அவள் தான் நிறைய மிராக்கல் பண்ணுறாருல, நம்ம போய் இடிச்சோம்னா ஆண்டு நம்ம கூட நிற்பாருப்பா. இது இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயேசு இருக்காருல கூட மோதுவோம்பா போய். ஆண்டு சொல்றாரு, நீ இன்னும் ஆவி, அங்க கேட்டாரு பாருங்க சீசர்கள்ட்ட, அந்த மாதிரி தான் இவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா இது நான் பானம் பண்ண வேண்டிய பாத்திரம்ப்பா, பிதா எனக்கு பானம் பண்ண ஏற்படுத்தின பாத்திரத்தை நான் பானம் பண்ணணும், நீ ஏதை தடை பண்ற. இன்னைக்கு அந்த மாதிரி தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாம்சீகத்துல. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்கறது இல்ல, கர்த்தர் என்ன பண்ண சொல்றாருன்னு கேட்கறது இல்ல. நமக்கா ஏதாவது ஒன்று யோசிச்சு கர்த்தர் தான் கூட இருக்காருல, போலாம் போய் மோதுவோம் அப்படின்னு மோதுறது. இப்ப கர்த்தர் கூட இல்லை, கர்த்தருடைய கைகள் கட்டப்பட்டது, கர்த்தரை இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு அந்த கண்ணு மாம்சம் பார்த்துச்சு, பார்த்தீங்களா, டவுன் ஆயிடுச்சு. வேலைக்காரி கிட்ட போய் சொல்லுது, அவரை மறுதளிக்குது, 1க்கு 2க்கு 3 வாட்டி மறுதளிக்குது, சபிக்குது, கிறிஸ்துவையே சபிக்குது. பிரியமானவர்களே, நான் நிறைய ஊழியக்காரங்களை பார்க்குறேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஊழியக்காரர்கள், அவங்க ஆண்டவரே சில இடங்களில் இயேசு கிறிஸ்துவையே மட்டம் தட்டி பேசுகிறத நான் பார்க்குறேன். அவர் என்ன 3 வருஷம்தான் ஊழியம் செஞ்சார், நாங்கள் இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறோம். எவ்வளோ ஒரு துணிகரமான பேச்சு பாருங்க. இதுதான் மாம்சத்தில் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஆவியில் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நிறைய விஷயங்கள் அப்படி எடுத்து சொல்லலாம். அவங்களுடைய எண்ணங்கள் என்ன ஆகிடுதுன்னா, ஆண்டவர் மேலேயே அவங்களுக்கு அதிருப்தியை கொண்டு வந்துடும். இப்போ அதெல்லாம் பார்க்க போகிறோம் தான், இது எல்லாமே இருக்குது. இந்த ஆண்டவரை மாம்சத்தில் சிநேகிக்கிறவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு வேதத்தில் ஆண்டவர் காட்டி வச்சிருக்கிறார் பாருங்க, எல்லாமே வேதத்தில் இருக்குது. ஆவியில் அன்பு கூறுறவன் தான், ஆவியில் அன்பு கூறுறவன் தான் கடைசி வரைக்கும் நினச்சி நிற்பான். இந்த மாம்சத்தில் அன்பு கூர்ந்துட்டு மாம்சத்தில் ஊழியம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கொஞ்ச நாள் சில மணி நேரங்களில் ஆண்டவரை காட்டி கொடுத்துருவாங்க, சில மணி நேரங்களில் ஆண்டவரை சபிச்சிருவாங்க. ஆமாம், ஆண்டவருக்காக எவ்வளோ நின்னம் பிரதர், எவ்வளவோ பண்ண பிரதர், எல்லாத்தையும் மாம்சத்தில் நின்று மாம்சத்தில் பண்ணிட்டு இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா, எல்லாம் ஆண்டவருக்காக செஞ்ச. ஆண்டவர் எங்களுக்கு என்ன செஞ்சார், இவங்க பிதா ஏற்படுத்தின பாத்திரத்தில் இவங்களும் பங்கு பெறதில்லை, பங்கு பெற இருக்கிறவங்களையும் பங்கு பெற விடுறது கிடையாது. நானும் பங்கு பெற மாட்டேன், நீயும் பங்கு பெறாத. அதான் பேதுருக்கிட்ட சொன்னார் ஆண்டவர், என்ன சொல்றாரு, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. ஹல்லேலூயா. உங்க மாம்சீக சிந்தனை, உங்க மாம்சீக அன்பு என்னமா செய்யும், பிதா உங்களுக்கு ஏற்படுத்தின பாத்திரத்தில் உங்களை பானம் பண்ண விடாமல் பண்ணிவிடு. யோவான் ஸ்நானகன் தடுத்தார் பார்த்தீங்களா, அவர் பாத்திரத்தில் இவர் பானம் பண்ணாமல் இருக்கும்படியாக தடுக்க பார்த்தார் ஆரம்பத்திலேயே. இங்கே அடுத்த சாப்டர், நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு சாப்டர் ஓப்பன் ஆகுது, ஹோலி ஸ்பிரிட்டோடைய சாப்டர் ஓப்பன் ஆகுது. அங்கே தடுக்கிறதுக்கு வரான் சத்ரு மாம்சீகத்தில். பிரியமானவர்களை, யாரையுமே சொல்கிறேன், மாம்சீகத்தில் பார்க்காதீங்க,
கடவுளையும் சொல்கிற, கிறிஸ்துவ மாம்சத்தின்படி அறியோன்றார் பவுல். மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறியும். அப்படி அறியறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை பாருங்க. மாம்சத்தில் நிறையா சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படியே சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிக்கிட்டு இருப்பார், கீழே முட்டி போட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க, கதறிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டம், என்ன பிரயோஜனம்? அவர் மரித்தவராய் அல்ல, அவர் உயிர்த்து பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் அழகாக உட்காந்துக்கிட்டு இருக்க. அவர் அறையப்பட்டவர் அல்ல. நன்றி சொல்லலாம், ஆண்டவர் எனக்காக நீ சிலுவையில் அறையப்பட்டீங்க, மறித்தீங்க, உயிர்த்தீங்க, நான் நன்றி. அதற்காக கண்ணும் கலங்கலாம். ஆனால் கண்ணு மட்டும் கலங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் அழ வேணான்னு சொல்லலை. சிலுவையை நினைத்து நம்ம மனதுருகி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த கான்சியஸ்லேயே இருந்துடாதீங்க, அதுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்துடாதீங்க. எழுந்து வாங்க. எதற்காக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மரித்தாரோ அதை நீங்கள் கையில் எடுத்து வீறு நடை போடுங்கள் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம பார்க்குறோம். லூக்கா 9வது அதிகாரம் 53வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோப்பும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னன்னா, யாராவது நம்மளை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்கள அழிச்சிடணும். இன்னைக்கு இருக்கிற ஆண்டோடைய பிள்ளைங்கள், தேவருடைய ஊழியக்காரர்களுடைய இது அப்படி தான் இருக்குது. கிறிஸ்டியானிட்டிக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறாங்களா, அவங்க அழியணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். யாராவது சர்ச்சுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறாங்களா, அவங்கள தரிப்புண்டு போவார்களாக, அவங்க வெட்டுண்டு போவார்களாக, கர்த்தருடைய அக்கினி அவர்களை பட்சிப்பதாக. இப்படிலாம் ஆண்டவர் நமக்கு பைபிளில் சொல்லி கொடுக்கல பாருங்க. வேதத்தில் எங்கேயும் அப்படி இல்லை பாருங்க. இந்த ஜெபம்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல பாருங்க. யார் இந்த ஜெபத்தை கண்டுபிடிச்சாலும் தெரியல பாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் நேசிக்க சொல்லுகிறார், அன்பு காட்ட சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அரவணைக்க சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றார்? நீ என்ன ஆவிப்பா, எந்த ஆவி இருக்கிற? மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் இந்த பூமியில் வச்சிருக்கிறதுக்கு நோக்கம் மனுஷர்களை அழிப்பதற்கு அல்ல. கிறிஸ்தவர்கள், இயேசுவின் ஊழியக்காரர்கள் மனிதர்களை அழிப்பதற்கு அல்ல, சபிப்பதற்கு அல்ல. நாம் இந்த உலகத்தை ரட்சிக்க அழைக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தை ரட்சித்தாரோ அதே போல நாமும் ரட்சிக்க அழைக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. யாராவது நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கட்டுமே நம்ம ஊரில், இல்லை நம்ம ஏதாவது ஒரு பாஸ்ட் நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கட்டும், என்ன பண்ணிடுறது? அவர் ராங் டாக்டரின் பேசுகிறாரு, அவர்களெல்லாம் தவறான உபதேசத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க போய் உட்காந்து கேட்ட மாதிரி பேசுவாங்க அவர் பிரசங்கத்தை. யாராவது நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நல்லவங்க, யாராவது நம்மளை அக்செப்ட் பண்ணலன்னா அவங்க கெட்டவங்க. இது என்ன மனநிலைன்னு தெரியல பாருங்க. இவங்க பாருங்க, எருசலேமுக்குள்ளே வரத்துக்கு விடலையா, உடனே இவங்களை அழிக்கலாமா அப்படின்றாங்க. அதுக்கு ஆண்டவர் விரும்பலை. இங்கே என்னன்னா, ஆண்டவருக்காக மாம்சத்தில் நிற்கிறாங்களா இவங்க, காட்டுறாங்களாம். என்னடா எங்கள் இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் உள்ளே விட மாட்டேங்கிறீங்களா, ஆண்டவர் என்ன செய்யலாம், இவங்களை அழிக்கலாமா? இந்த மாம்ச அன்புலாம் தேவையில்லப்பா. நீ மாம்சத்துலனா ஆண்டுகிட்ட அன்பு பாராட்ட வேணாம்ப்பா, அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லைப்பா. அவர்களை அதட்டினார் அப்படின்றது. இதெல்லாம் ஜெபமே இல்லை பாருங்கள். இது நமக்கு ஆண்டவர் கற்றுத்தராத ஜெபங்கள் இன்னைக்கு நிறைய இடங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் சொல்லி கொடுத்த ஜெபத்தில் கூட அப்படி எதுவுமே இல்லை. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவையில் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே அவர் சொல்லவே இல்லை பாருங்க. இன்னைக்கு என்ன செய்கிறோம்? இந்த ஜெபத்தெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரில. இன்னைக்கு அந்த ஜெபத்தை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களை, அடுத்தது பார்க்குறோம். லூக்கா 10வது அதிகாரம்
8 42 வரைக்கும் பார்க்குறோம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இங்கே பாருங்க, இந்த வீட்டின் கதவை இயேசுவுக்கு திறந்து கொடுத்தது மார்த்தாளாய் இருக்கலாம், ஆனால் தனது இதயத்தின் கதவை திறந்து கொடுத்தது மரியாள். இங்கே பாருங்க, அந்த அம்மா இயேசு கிறிஸ்துக்கு திறந்து கொடுத்தாங்க. மார்த்தாள் வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் போயிட்டு இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்துட்டாருப்பா, அவருக்கு நல்லா சமைச்சு கொடுத்து, நல்லா அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அவங்க சீஷர்கள்லாம் சமைச்சு கொடுத்து, எப்படியாச்சும் நல்லா அவரை சந்தோஷப்படுத்திடணும், ஆண்டவருக்கு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்துடணும் அப்படின்னு அந்த அம்மா பிரயாசப்பட்டு கொண்டிருக்காங்க. வீட்டில் இருக்கிற வேலைகள்லாம் எடுத்து அரிசி கிரிசி எல்லாத்தையும் உல வச்சாங்களா, என்ன பண்ணாங்களா, என்ன பிரெட்டு ரெடி பண்ணாங்களா, என்ன திராட்சை ரசம் ரெடி பண்ணாங்களா, என்ன செஞ்சாங்களோ எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கூட ஹெல்ப் இல்லை. அவங்க ஆண்டவரை ஏதாவது செஞ்சு ஏதாவது பண்ணி சந்தோஷப்படுத்திடலாம். இன்னைக்கு உலகத்தில் அதுதான் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் ஏதாவது செஞ்சு ஏதாவது சந்தோஷப்படுத்திடலாம். பிரதர், ஆண்டவர் வந்துட்டார் என் லைஃப்பில், எனக்குள்ளே வந்துட்டார், ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும். அப்படி இல்லை, ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இன்னைக்கு நமக்குள்ளே வந்திருக்கிற கடவுளுக்கு ஏதாவது நம்ம செய்யலான்னு இல்லை, அந்த கடவுள் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே பாருங்க, அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, மாம்சத்தில் ஆண்டவரை பிரியப்படுத்தலாம் நினச்சிங்க, உங்கள் சுய முயற்சியில் ஆண்டவர் ஏதாவது நீங்கள் பிரியப்படுத்தலாம் நினச்சிங்க, நீங்கள் என்னமோ ஆகும், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, ஊழியத்தில் அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, ஆண்டவருக்கு எப்படி சந்தோஷப்படுத்தலாம், அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் பண்ணி ஒன்றும் நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டியதுங்க இல்லை. உங்களுடைய மாம்ச சிந்தை இல்லை, இவ்வளோ ரூபா காணிக்க போட்டு ஆண்டவரை சந்தோஷப்படுத்திடலாமா, ஆண்டவருக்கு ஏதாவது சுய முயற்சியில் ஏதாவது செஞ்சு ஆண்டவரை பிரியப்படுத்திடலாமான்னு பார்க்குறோம். மரியாள் நம்ம பண்ணாங்க, அழகாக போய் அவர் பாதத்தில் உட்காந்துட்டாங்க. அல்லேலூயா. அவங்க வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதை தான் சொல்கிறேன், மாம்சத்தில் ஆண்டவரை அன்பு கூறுறதில்ல முயற்சி செய்யாதீங்க. அன்றைக்கி மார்த்தாள் தான் பண்ணாங்க, ஏதாவது செஞ்சிடலாம், நல்லா ஃபுட்டு கிட்டு செஞ்சு ஆண்டவரை திருப்திப்படுத்தி ஆண்டவரை சந்தோஷப்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சாங்க. இந்த மரியாள் நேராக போய் அவர் பாதத்தில் உட்காந்துட்டாங்க, அவர் வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாம்சத்தில் ஆண்டவருக்காக நிற்கிறது என்ன தெரியுமா? நான் ஃபஸ்ட்டே சொன்னல, ஆண்டவரே அதுக்கப்புறம் அது குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண்டவருக்கு இங்கே பார்த்தீங்களா, இந்த பாஸ்டர்களுக்கெல்லாம், இந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் கூட நிற்கிறவங்க மாம்சத்தில் எங்கள் பாஸ்டர், எங்கள் சர்ச்சு, நாங்கள் அப்படி இப்படி அப்படி நிற்பாங்க, மாம்சத்தில் நிற்பாங்க, நாங்கள் அந்த ஜாதி, நாங்கள்லாம் ஒரு குரூப்பு பிரதர் அப்படி நிற்பாங்க. நீங்கள் பாருங்களேன், கொஞ்ச நாள் அது உடையும். ஏன்னா மாம்சத்துலேயே நீங்கள் ஆண்டவர் அன்பு கூற முடியாது இல்லையா? என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி எங்கள் பாஸ்டர் மேலே ஒரு அன்பாக இருப்பாங்க, சர்ச்சு ஏசப்பா நாங்கள் மாம்சத்தில் அப்படி நிற்கிறோம், அன்பு அப்படி நிற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டரையே குறை சொல்லி, அந்த சர்ச்சையும் குறை சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையுமே குறை சொல்லி பிரிஞ்சு போயிடுவாங்க. இங்கே தான் மார்த்தாளை பாருங்கள், அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். ஆண்டவருக்காக கதவை திறந்தவள் தான் மார்த்தாள்.
ஆண்டவருக்காக சமைப்பதில், ஆண்டவருக்காக அங்கே ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதில்ல, வீட்டில் இருக்கிற பற்பல வேலைகளை எப்படியாவது செய்யணும் மாம்சத்தில் அவன் ஆசைப்பட்டு எடுத்து களத்தில் இறங்கி எதோ செய்கிறான். அந்த வேகம்லாம் கொஞ்சம் நேரம்தான், அப்புறம் டயர்டாயிட்டா. பிரியமானவர்களே, மாம்சத்தில் ஆண்டவர் அன்பு கூற பார்த்தீங்கன்னா டயர்டாயிடுவீங்க, சலிப்பு வந்துடும், ஒரு விரக்தி வந்துடும். அவன் என்ன பண்ணுறா, ஆண்டவரை பிளேம் பண்ணுறா. உமக்கு கவலை இல்லையா, அவளை வர சொல்லும்படி எனக்கு சொல்லும், அவரை எனக்கு உதவி செய்யும்படி சொல்லுங்க. இந்த மாம்சத்தில் ஆண்டவர்கிட்ட அன்பு நிற்கிறவங்க ஆண்டவரை குறை சொல்லுவாங்க. இந்த ஆண்டவர் வார்த்தையை கேட்டு ஒரு அம்மா உட்காந்துருக்கு பாருங்க, அதையும் குறை சொல்லுவாங்க. அதை பாருங்க ஆண்டவர்கிட்டயே சொல்கிறா, என்னன்னா அவளை கிளப்புங்க. தேவனுடைய வார்த்தை மரியாளுக்குள் போய் கொண்டிருந்ததை மாம்ச சிந்தையில் இருக்கிற மார்த்தாளால் தாங்கி கொள்ள முடியலை. அது ஏதோ ஒன்று, அது என்ன நான் சொல்ல விரும்பலை. தேவனுடைய வார்த்தையில் தேவன் கிட்ட நீங்கள் நெருங்கிறதில்ல, தேவனுக்காக ஊழியம் செய்ய வரதில்ல, யாராவது உங்களை தடை செய்கிறாங்களா, கேர்ஃபுல்லாக இருங்க. அது யாராக வேணா இருக்கலாம், அவங்க கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், உங்கள் அந்த வீட்டு கதவையே திறந்து கொடுத்தவங்களாக இருக்கலாம், அந்த வீடே அவங்களதான் கூட இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, கொஞ்சம் சென்சிட்டிவாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருங்க. கர்த்தர் தான் முக்கியம். ஐயா, இந்த வீடை திறந்து கொடுத்தது அவங்க தான், இது அவங்களுடைய வீடு தான், அவங்களுக்கு நான் போய் உதவி செய்யணும்ல, நான் ஆண்டவர் சமூகத்திலேருந்து உட்காந்துட்டா எப்படி, அதனால் அவங்களையும் நான் பிரியப்படுத்தணும்ல, அவங்களையும் நான் சந்தோஷப்படுத்தணும்ல அப்படின்னு போனீங்க, நல்ல பங்கு கிடைக்காது, கள்ள பங்கு தான் கிடைக்கும் பாருங்க. நம்ம எப்போதும் மனிதர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, மாம்சத்தின்படி கூட கர்த்தரை சந்தோஷப்படுத்த நினைக்காதீங்க. யோவான் ஸ்நானகன் செய்ய பார்த்தாரு, ஐயா தன்னை தாழ்த்துற மாதிரி தாழ்த்தி ஆண்டவர் முன்னாடி அவருடைய தடை செய்ய பார்த்தாரு. பேதுரு ஆண்டவருக்காக நிற்கிற மாதிரி நிற்க கடைசியில் அவரை மறுதலித்து போனார். அதுக்கப்புறம் பார்க்குறோம் மார்க் 9:38 நம்மோடு இல்லாத ஒருத்தவன் அங்கே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவனை தடுத்தோம் அப்படின்றாங்க. தடுக்காதப்பா, அவங்க ஊழியம் செய்யட்டும்பான்றாரு. பிரியமானவர்களே, மாம்சத்தில் கடவுள் மேலேயே வைராக்கியத்தை காட்டுற மாதிரி காட்டாதீங்க, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி மாம்சத்தில் ஆண்டவருக்காக நிற்கிறேன்னு காமிச்சவங்க எல்லாத்துக்கும் ஒரு அதட்டல் வந்தது. ஆண்டவர் அதை விரும்பலை பாருங்க, ஆண்டவர் அதை விரும்பலை. மாம்சத்தில் ஆண்டவரை நாங்கள் நிற்கிறோம், அதெல்லாம் ஆண்டவர் விரும்பலை, எதிர்பார்க்கலை. அவர் நினச்சிக்கிட்டா வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தேவதூதர்களை பிதாவானவர் இறக்க முடியும். ஆண்டவர் இந்த மாம்சத்தில் சப்போர்ட் பண்ணுற பீப்புள் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்காது பாருங்கள். கூடியே இருந்தால் கூட அதெல்லாம் பிடிக்காது. பிரியமான உங்களை சொல்கிறேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆவியில் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை இயேசு கிறிஸ்துவை எப்படி நேசிக்க உங்களை கைட் பண்ணுறாரோ அப்படி நீங்கள் நேசிங்க. மாம்சீகமான ஆண்டருக்கு நிற்கிறேன், இந்த ஊழியக்காருக்கு நிற்கிறேன், அந்த ஊழியக்காருக்கு நிற்கிறேன், இந்த சர்ச்சுக்கு நிற்கிறேன், இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் வேலைக்காகாது, ரொம்ப நாள் நிற்க முடியாது. இப்போ நான் சொன்ன வார்த்தைகளாலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மார்த்தாள் நல்லா வேலை செஞ்சு ஆண்டருக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டவளே ஆண்டவரையே பிளேம் பண்ணுறா. கர்த்தருக்காக கத்தி எடுத்து வெட்ட வந்த பேதுருவே, வெட்டின பேதுருவே சில மணி நேரங்களில் அதே கர்த்தரை சபித்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தன்னை தாழ்த்துவது போல் தாழ்த்தின அந்த யோவான் ஸ்நானகன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வருகிறவர் நீர்தானா, இல்லை என்றால் வேறு யாராவது ஒருத்தர் வர வேண்டுமா என்று அவரையே சந்தேகப்படுகிறார். பிரியமானவர்களே, மாம்சத்தில் வாழ்க்கையில் இடம் கொடுத்தீங்க ரொம்ப நாள் நிற்க முடியாது. கொஞ்ச நாள் அப்படின்னு இருக்கலாம், அதிக நாள் நிற்க முடியாது. அதனால் ஆண்டவரை நேசிக்கிறத கூட நீங்கள் மாம்சத்தில் நேசிக்காதீங்க, ஆவியில் நேசிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை இயேசுவை
ஆவியில் நேசிக்க உதவி செய்வார். இந்த வார்த்தையின்படி நேசியுங்கள். எந்த மனுஷரையும் மாம்சீகத்தில் இவருக்கு நிற்கிறேன் அவருக்கு நிற்கிறேன் நிற்காதீங்க. அதாவது உலகத்தில் கட்சிக்காரர்களுக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள், அரசியல்வாதிகளுக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள், சினிமாக்காரர்களுக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ ஸ்போர்ட்ஸில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி நிற்க சொல்லலாம் ஆண்டவர். இந்த மாம்ச வைராக்கியம், மாம்ச இதெல்லாம் ஆண்டவர் விரும்பலை. நீங்கள் இன்னும் ஆவி, இது வேற ஆவி, இதெல்லாம் வேற ஆவி, இது வேற ஆவி, இது பரிசுத்த ஆவி. அதனால் இன்றைக்கி நம்ம பார்வை மாறணும். பாருங்கள், எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவர் உதவியை நாடுங்க. அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள் நம்மை நடத்துவார். இயேசு கிறிஸ்துவே ஆவியில் பாருங்கள், உங்கள் ஊழியத்தை ஆவியின் பார்வையில் பாருங்கள், அதில் பார்த்து வாழுங்க. பெரிதான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.